பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நீண்ட காலம் நலமுடன் வாழ பாஜகவின் நீலகிரி மாவட்ட தலைவர் தர்மன் தலைமையில் உதகையில் சிறப்பு பூஜை செய்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கியும் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்தியா முழுவதும் பாஜகவினர் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தலைக்குந்தா பகுதியில் வடக்கு மண்டல தலைவர் கணேஷ் மற்றும் மாவட்ட விவசாய அணி தலைவர் சஞ்சீவ் சிங் ஏற்பாட்டில் பாஜகவின் நீலகிரி மாவட்ட தலைவர் தர்மன் தலைமையில் சிறப்பு பூஜை செய்தும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உதகை நகர பாஜக தலைவர் கார்த்திக் தலைமையில் ஏடிசி பேருந்து நிலையம் பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜகவின் நீலகிரி மாவட்ட தலைவர் தர்மன் கூறுகையில், இந்திய பாரத பிரதமர் நீண்ட காலம் நலமுடன் வாழ சிறப்பு பூஜை செய்தும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதாகவும், பாரத பிரதமர் மோடி அவர்களால் இந்திய நாடு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் NDA தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜகவின் மாவட்ட துணைத் தலைவர் பரமேஷ், பொதுச் செயலாளர் கம்பட்டி பாபு, நகர நிர்வாகிகள், IT விங் தலைவர் ஜில்லன் பாபு, ராணுவ பிரிவு தலைவர் JPS சரவணன், மண்டல துணைத் தலைவர் கிருஷ்ணன், மண்டல பொதுச் செயலாளர் சரவணன், ராஜேஷ், அசோக், பாபிலால், மாவட்ட சிறுபான்மை அணி தலைவர் ஜார்ஜ் உள்ளிட்ட பாஜகவினைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் நமது பாரத பிரதமர், உலகின் விஸ்வகுரு, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் 75வது பிறந்த நாள் சிறப்பான முறையிலே நாடு முழுவதும் காலையிலே எல்லா பட்டித்தட்டில் உள்ள அத்தனை கோயிலிலும் சிறப்பு பூஜை நடத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று உதகை நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்றத்தில் உதகை நகர் அருமை சகோதரர் மண்டல தலைவர் கார்த்தியின் தலைமையிலே ஒரு சிறப்பு பூஜையும் அன்னதானமும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக நமது பாரத பிரதமருக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அவருடைய செய்த பணிகள் கடைசியாக சொல்ல போனால் இந்தியா பொருளாதாரத்திலே உலகத்திலே 3வது இடத்துக்கு எடுத்து வந்த பெருமை இவருக்கு சேர்கிறது. அது மட்டுமல்ல, 2047 100 வருடத்திற்குள் சுதேசி நாடாக மாற்ற வேண்டும், உலகின் குருவாக இந்தியா திகழ வேண்டும் என்பதன் அடிப்படையிலே அவருக்கு நம்முடைய நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக கடவுளை வேண்டிக் கொள்வது, அவருக்கு நல்ல ஒரு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறை செல்வத்தையும் கொடுத்து அவர் சுதேசி இயக்கத்திற்காக 100 ஆண்டு காலத்திற்குள் இந்தியாவில் ஒரு வல்லரசு நாடாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பணியில் மீண்டும் தொடர வேண்டும். அவருக்கு கடவுள் முழு பலத்தையும் கொடுக்க வேண்டும், ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை பாஜக சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் 75வது பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக நீலகிரி மாவட்டம் உதகை நகர பாஜக சார்பாக கொண்டாடி கொண்டுள்ளோம். இதைத் தொடர்ந்து முதலாவதாக உதகையில் உள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் சென்று அவருக்கு சிறப்பு அர்ச்சனை பூஜை நடத்தினோம். பிறகு 1 மணி அளவில் இங்குள்ள நம்ம மக்களுக்கு அவருடைய 75வது பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் 1500 ஜனங்களுக்கு உணவு அன்னதானத்தை ஏற்படுத்தியுள்ளோம். அது மட்டுமில்ல, இதில் எனக்கு என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம விஸ்வகுரு பிறந்த இன்று தான் என்னுடைய பையனும் பிறந்திருக்கிறான். அதுல 6வது பிறந்தநாள் கொண்டாடுறான் அதர்வா. அதுக்கு ஒரு மற்ற மகிழ்ச்சி எனக்கு. அது போக நம்ம நரேந்திர மோடிஜி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஏழை மக்களுக்கான எண்ணற்ற திட்டங்களை 1500க்கும் மேற்பட்ட திட்டங்களை கொடுத்துள்ளார். அதில் நிறைய பேர் பலனடைந்துள்ளோம். இன்னும் வருங்காலங்களில் அவருடைய திட்டங்கள் எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் உதகை நகர சார்பாக செயல்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.